வணக்கம் ராதிகா. கன்னியாகுமரியில் 14 வகையான வனங்கள் உள்ளன. சிங்கவால் குரங்கு, தேவாங்கு, கரடி, யானை, சிறுத்தை, மிளா, புலி, காட்டெருமை, காட்டுப்பன்றி என பல அரிய வகை வனவிலங்குகள் இங்கு காணப்படுகின்றன. இதில் மிளா மற்றும் காட்டுப்பன்றிகள் மலையடிவார கிராமங்களில் அவ்வப்போது வந்து செல்லும். ஆனால் சமீப காலமாக யானை, புலி, சிறுத்தை, கரடிகள் வனத்தை ஒட்டி உள்ள கிராமங்களில் பூந்து வருகின்றன. எனினும் முதலைகள் நீர்நிலைகளில் தென்படவில்லை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோதை ஆற்றில் முதலை இருப்பதாக தகவல் பரவியது. ஆனால் அப்போது முதலை கிடைக்கவில்லை. இந்நிலையில் கடந்த வாரம் திருப்பரப்பு பகுதியில் கோதை ஆற்றில் முதலை குட்டி கிடந்ததை ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் பார்த்துள்ளனர். இந்நிலையில் கோட்டாவரம் செங்குழிக்கரையில் உள்ள கோதை ஆற்றில் உரை கிணற்று சிமெண்ட் மூடியில் முதலை ஒன்று நிற்பதை அங்கு குளிக்க சென்றவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அந்த காட்சியை வீடியோவாக எடுத்து வலைத்தளங்களில் பகிர்ந்தனர். நேற்று காலையும் இது தொடர்பான புதிய வீடியோ ஒன்று வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. இந்த தகவல் அறிந்த வனத்துறையினர் உரை கிணறு அமைந்துள்ள பகுதியில் 24 மணி நேரம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆற்றின் இரு கரைகளிலும் தலா ஒருவர் வீதம் முதலை வருகிறதா, அது எந்த பகுதியில் பதுங்கி இருக்கிறது என்பதை கண்காணித்து வருகின்றனர். இதற்காக கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இது தவிர இரவிலும் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணித்து புகைப்படம் எடுக்கும் தெர்மல் இமேஜ் ட்ரோன் மூலமும் கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 29ஆம் தேதி வெளியான வீடியோ காட்சியில் உள்ள முதலை உருவம் தற்போது வெளியான உருவத்தை விட சிறியது. மேலும் பெண்கள் குளிக்கும் படித்துறையில் முதலை ஒன்று படுத்து கிடந்ததை பெண் ஒருவர் கண்டுள்ளார். எனவே இந்த பகுதியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது முதலையை பொதுமக்கள் கண்ட கோட்டவரம் பகுதியில் இருந்து சிறிது தொலைவில் தான் திருப்பரப்பு அருவி மற்றும் படகு குழாம் உள்ளது. எனவே தற்போது கோதையாற்றில் இறங்கி தேடும் போது முதலைகள் திருப்பரப்பு அருவி பகுதிக்கு சென்றால் சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் முதலைகள் இடம்பெயர்ச்சி ஆகிவிடாமல் இருக்க கூடுதல் கவனத்துடன் வனத்துறையினர் தற்போது தேடி வருகின்றனர். ராதிகா.